ஐயப்பன் என்ற காவலரை கஞ்சா வியாபாரி நவீன் கத்தியால் வெட்டியதாக போலீஸ் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கஞ்சா வியாபாரியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். ஐயப்பன் என்ற காவலரை கஞ்சா வியாபாரி நவீன் கத்தியால் வெட்டியதாக போலீஸ் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ஸ்ரீதர்? கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் நேற்று இரவு போலீசார் சோதனை மேற்கொண்ட போது புதுச்சேரியிலிருந்து கஞ்சா கொண்டு வந்த இருவரை பிடிக்கிறார்கள். குறிப்பாக ஸ்ரீராம் மற்றும் சந்துரு ஆகிய இருவரை காவல்துறை பிடிக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சிதம்பரம் அண்ணாமலை நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்ததை அடுத்து சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கு இது சம்பந்தமாக தகவல் கொடுக்கப்படுகிறது. அந்த புகாரின் அடிப்படையில் அங்கு சிதம்பரம் அண்ணாமலை நகர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவர் பிடிக்கப்படுகிறார். அவரை பிடித்து அவரிடமிருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்ய அழைத்து சென்ற போது ஐயப்பன் என்ற காவலரை தன் கையில் இருந்த கத்தியை வைத்து வெட்டியுள்ளார். இதனால் ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் எச்சரித்துள்ளார். ஆனால் அந்த எச்சரிக்கையை மீறியும் அவர் தொடர்ந்து மிரட்டல் விட்டதால் காவல்துறை அவரை முட்டியில் சுட்டு அவரை பிடித்து தற்போது சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கஞ்சா வியாபாரி சுட்டு பிடித்தது சிதம்பரம் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரத்தில் அதிகமாக கஞ்சா இருப்பதாகவும் ஏற்கனவே 2 பேர் இந்த சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்று. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.